இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்தை நம்ம அநேகர் சின்ன வயதிலிருந்து கேட்டிருப்போம், அநேகர் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்போம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் இந்த வசனம். இங்கே வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உண்மையாகவே இவர் என்ன எழுதியிருக்கணும்? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒருவர். ஆனால் இவர் என்ன எழுதுகிறார்? இறந்த காலத்தில் எழுதுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இவர் இப்படி எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் நமக்காக இந்த குழந்தை பாலனாக பூமியிலே பிறக்க வேண்டும், நமக்காக சிலுவை மரத்திலே அடிக்கப்பட வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலோ மீகா தீர்க்கதரிசியின் காலத்திலோ எழுதப்பட்ட ஒன்று அல்ல. யார் காலத்தில் எழுதப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஆபிரகாம் காலத்தில் எழுதப்பட்டிருக்குமா? இல்லை ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது எழுதப்பட்டிருக்குமா? இல்ல ஆதாம் ஏவாள் பிறந்த போது எழுதப்பட்டிருக்குமா? எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒருவர் வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலகத்தை ஆண்டவர் படைக்கும் முன்பதாகவே இயேசுவானவர் சிலுவை மரத்திலே மரிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார். எனவேதான் ஏசாயா எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று இறந்த காலத்திலே எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியிலே எப்படி இருந்தாரோ அதே போல்தான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவர் அப்படித்தான் இருப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவருடைய மீட்பர் சொல்லுகிறார். இங்கே 2 வார்த்தையை வாசிக்கிறோம், நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எந்த மொழியில எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு சொன்னா, எபிரேய மொழியில எழுதப்பட்ட புஸ்தகம். எபிரேய மொழியில இந்த வார்த்தைக்கு என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆலெஃப் தவ் அப்படின்ற 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எபிரேய மொழியில மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா 22 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 22 எழுத்துக்களை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சங்கீதத்தின் தலைப்பிலும் அங்க ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 119ஆம் சங்கீதத்தை யார் எழுதுறான்னு சொன்னா தாவீது எழுதுகிறார். எபிரேய மொழியில் உள்ள 22 எழுத்துக்களிலும் ஒவ்வொரு எழுத்திற்கும் அவர் 8 வசனங்களை எழுதுகிறார். முதல் எழுத்து ஆலெஃப் அப்படின்ற எழுத்துல 8 வசனத்தை அவர் எழுதுகிறார். அடுத்த எழுத்துக்கு 8 வசனத்தை அவர் எழுதுகிறார். 22 பெருக்கல் 8 எவ்வளவு? 176. சங்கீதம் 119 எடுத்து பாருங்க, அதுல 176 வசனங்கள் இருக்கும். அதுல முதல் வார்த்தை என்ன பார்க்கிறோம்? ஆலெஃப். கடைசி எழுத்து என்ன பார்க்கிறோம்? தவ். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. எபிரேய மொழியில சொல்லணும்னா, நான் ஆலெஃபாவும் இருக்கிறேன், நான் தவ்வாவும் இருக்கிறேன், நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒருவர் வாசியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும்
வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். புதிய ஏற்பாடு எந்த மொழியில எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் எந்த மொழியில எழுதப்பட்டதுன்னு சொன்னா கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. இந்த கிரேக்க மொழியில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா 24 எழுத்துக்கள் இருக்கு. கிரேக்க மொழி எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? நீங்க ஸ்கூல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல கணக்கு பாடத்துல நிறைய குறியீடுகள் படிப்பீங்க. ஆல்பா, பீட்டா, காமா, ஒமேகா, டெல்டா, இப்படி நிறைய படிப்பீங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னா கிரேக்க மொழியின் ஒவ்வொரு எழுத்துக்கள். இந்த கிரேக்க மொழியில மொத்தம் 24 எழுத்துக்கள் இருக்குது. இதுல முதல் எழுத்து என்னது? ஆல்பா. கடைசி எழுத்து என்னது? ஒமேகா. இங்க அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். ஆதியிலே நான் எப்படி இருந்தேனோ அதே போல கிறிஸ்துவாகிய நான் மானுடனாய் பிறந்த போதும் இருந்தேன், இப்பொழுதும் நான் அப்படியே கிரியை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். மாறாத தெய்வத்தை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கன் 5 பெயர்களை கொடுக்கிறார். நமக்காக பெத்லகேமிலே பாலனாய் பிறந்த இயேசுவை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கன் 5 பெயர்களை குறிப்பிடுகிறார். அவருடைய மகத்துவங்களை விவரிக்கும் விதமாக, அவருடைய செயல்களை விவரிக்கும் விதமாக 5 பெயர்களை குறிப்பிடுகிறார். என்னென்ன பெயரு? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த 5 நாமங்களை குறித்து, ஆண்டவருடைய இந்த 5 பெயர்களை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக என்ன பெயர் வாசிக்கிறோம்? அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் பேர்ல மாத்திரம் இல்லை, அவருடைய பிறப்பிலும் அதிசயம் இருந்தது. உலக பிரகாரமாக நாம் பிறப்பது போல ஒரு தாய் தகப்பனுக்கு அவர் பிறக்கவில்லை. கன்னி மரியாள் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து இயேசுவை பெற்றெடுத்தால். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய மரணம் அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம். இப்படி அதிசயமாய் வாழ்ந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இன்றைக்கும் அவர் அதிசயம் செய்வதற்கு காத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்வதற்கு காத்திருக்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயமான தேவன், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறப்பார் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ணுவார். காரணம், அவருடைய பெயர் என்ன? அதிசயமானவர். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் அநேக நாட்களா ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், அநேக நாட்களா உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், அநேக காரியங்களை செஞ்சு பார்த்துட்டேன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலையே, என்னுடைய எதிர்காலம் இப்படியே மாறிவிடுமோ என்று நாம் கவலைப்படலாம். நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி யாருன்னு சொன்னா யோபு பக்தன். யோபு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் 0க்கு கீழே என்ன நம்பர் இருக்குமோ, எத்தனை நம்பர் இருக்குமோ அதுதான் அவருடைய வாழ்க்கை. எல்லாமே அவர் இழந்து விட்டார். சொத்துக்களை இழந்து விட்டார், பிள்ளைகளை இழந்து விட்டார், மனைவி அவரை தூஷித்து விட்டார்கள். எல்லா சூழ்நிலையிலும் யோபு சொல்லுகிறார், வாசியுங்கள், யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். எல்லா ஆசீர்வாதமும் எல்லா செல்வமும் இருக்கும்போது யோபு இந்த வார்த்தையை சொல்லல. தான் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அந்த ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கும்னு சொன்னா, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்னு சொன்னா, நிச்சயமாகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவார். பாருங்க, யோபுவுக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்தது. இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காய் பெற்றுக்கொண்டார். பாருங்க, நாமும் கூட அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானால், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ண வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசுவா இப்படியாக சொல்லுகிறார். வாசியுங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம். இங்கே யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்ய வேண்டுமானால், ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டுமானால், நான் செய்ய வேண்டிய காரியம் என்னது? என்னை நான் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற நான், என்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? என்னுடைய சிந்தனைகளிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? இங்கே யோசுவா அழகாய் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதங்களை காண பண்ணுவார். அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயமான தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்ய வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா? நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டுமாம். ஆண்டவரிடத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொண்ட, ஆண்டவரிடத்திலே அதிசயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சில பக்தர் இப்படியாக சொல்லுகிறார்கள். சாலமோன் ராஜா இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். ஆசாப் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார், 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று எழுதுகிறார். தாவீது அழகா எழுதுகிறார், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் என்று எழுதுகிறார். இத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், நிச்சயமாய் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நமக்கும் அவர் அற்புதம் செய்வார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னது? நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், அடுத்தபடியாக அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கொடுக்கிற ஒரே தெய்வம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகத்துல எத்தனையோ விதமான தெய்வங்கள் இருக்கிறதாக மனிதர்கள் நம்புகிறார்கள். எல்லா தெய்வங்களும் மனிதர்களிடத்திலே பரிகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் நமக்காக பரிகாரியாக சிலுவையிலே மரித்தார். மார்க்கு நற்செய்தி நூலில் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊழியம் கொள்ளும்படி, ஊழியம் அப்படின்றது ஒரு வேலையை குறிக்கிறது. நீங்க எனக்கு அந்த வேலையை செய்ய, இந்த வேலையை செய்ய, அந்த பரிகாரத்தை செய்ய, இப்படி உங்களிடத்திலே வேலைகளை கேட்கும்படியாக, ஊழியத்தை கேட்கும்படியாக மனிதகுமாரன் வரவில்லை. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, உங்களுக்கு வேலை செய்யும்படியாக மனுஷகுமாரன் வந்தார். அதை குறித்தான் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக, நம்மை வழி நடத்தும்படியாக ஒரு ஆலோசகராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். நம்ம இன்னைக்கு யாரிடத்துல ஆலோசனை கேட்கிறோம்? ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா, ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டா, அவங்ககிட்ட போனா நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, இவங்ககிட்ட போனா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி உலக மனிதர்களை நாம் தேடி கொண்டிருக்கிறோம். வேதாகமத்திலே ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம், ரெபேக்காள். இந்த ரெபேக்காளுக்கு அநேக நாட்களாக குழந்தை இல்லை. அநேக நாட்களுக்கு பின்பு இந்த ரெபேக்காள் கருத்தரிக்கிறாள். அந்த கருவிலே இரட்டை குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறன. அதை பார்த்து பயந்து போன ரெபேக்காள் என்ன செய்யறாங்க? நம்மளால என்ன செஞ்சிருப்போம்? நல்ல டாக்டரை போய் பார்த்துருப்போம். முதல்ல நல்ல நம்ம கணவன்கிட்ட சொல்லியிருப்போம், நம்முடைய உறவினர்கள்ட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அந்த ரெபேக்காள் என்ன பண்றாங்க பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். முதல்ல தன்னுடைய தேவையை, தன்னுடைய கோரிக்கையை யார்கிட்ட வைக்கிறாங்க? கர்த்தரிடத்துல தான் வைக்கிறாங்க. அடுத்த வசனத்திலேயே பார்க்கிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல ஒரு பதிலையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு நான் யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறேன்? இத்தனை ஆண்டுகளாக உலக மனிதர்களை நம்ம நம்பிட்டோம், உலக மனிதர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்டுட்டோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நான் யார்கிட்ட ஆலோசனை கேட்பேன்? என்னை படைத்த தெய்வத்தினிடத்திலே நான் ஆலோசனை கேட்பேன். இந்த தாவீது பக்தன் அழகாய் சொல்லுகிறார், இந்த தாவீது ஒரு மிகச்சிறந்த யுத்த வீரன். நான் தாவீதை குறித்து சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், அவரை போல ஒரு திறமையான ஆட்சியாளன், ஒரு திறமையான யுத்த வீரன் யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய படைகள் வந்தாலும் அது தாவீதுக்கு முன்பாக நிற்க முடியாது. தாவீது மிகப்பெரிய யுத்த வீரன்.
அவருடைய படைத்தலைவர் ஒருவர் இருந்தார், யோவாப். அவரும் யுத்த வீரர். இன்னும் அநேக பராக்கிரமசாலிகள் இந்த தாவீதுக்கு இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் போருக்கு போகும்போது தாவீது என்ன செய்வாராம்? ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்டு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாதான் என்ன செய்வார்? போவார். ஒரு வாசியுங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், ஒரு யுத்தத்திற்கு புறப்படுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? அனுமதி கேட்கிறார். நம்மளாம் தான் என்ன செய்வோம்? இப்போ எக்ஸாமுக்கு போகிறோம். முதல் எக்ஸாமுக்கு நல்லா ஜோம் பண்ணிட்டு போகிறோம், கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. 2வது எக்ஸாமுக்கு நல்லா ஜோம் பண்ணிட்டு போகிறோம், கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. 3வது எக்ஸாம் போகிறப்ப நமக்கே ஒரு தைரியம் வந்துடும், அந்த ஜோம் பண்ணுற நேரத்துக்கு படித்தா இன்னும் கொஞ்சம் படித்து முடிச்சிடலாமே, அதான் நம்ம படிக்கிற எல்லா கொஸ்டினுமே வருதே. ஆனால் பாருங்க, இந்த தாவீது ஒவ்வொரு முறையும் யுத்தத்திற்கு செல்லும்போது என்ன செய்வாராம்? ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்டுதான் செல்லுவாராம். இன்றைக்கு நான் யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறேன்? இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் காணப்படுற ஒரு வேதனையான காரியம் என்னன்னு சொன்னா, அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் அப்படின்னு வரும்போது யாரை மறந்துடுவோம்? கடவுளை மறந்துடுவோம். நம்மளா ஒரு முடிவெடுப்போம், நம்மளா எல்லா காரியத்தையும் செய்வோம். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பத்திரிக்கையில் என்ன போடுவோம்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பாருங்க, நம்ம யோசித்து பார்ப்போம், நான் யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறேன்? இன்றைக்கு பெரியவர்களாய் அமர்ந்திருக்கிறோம். என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்க வேண்டுமானால் 100 பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். அவன் எப்படி, இந்த பிள்ளை எப்படி, 100 பேர்கிட்ட ஆலோசனை கேட்போம். யார்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டோம்? கடவுள்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டோம். ஏன்னா அவருக்கெல்லாம் தெரியாதுல்ல. ஆனால் பத்திரிகையில் மட்டும் என்ன போடுவோம்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துகிறவர், நம்மை செம்மையான பாதையிலே வழிநடத்துகிறவர் நம்முடைய இயேசுவானவர் மாத்திரமே. அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறும். ஒருவேளை உலக மனிதர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம், அந்த ஆலோசனை தற்காலிகமானதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த ஆலோசனைகள் சுயநலமானதாக இருக்கும். நாம் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்போமானால் அந்த ஆலோசனை நித்தியமானதாக இருக்கும், அந்த ஆலோசனை நிரந்தரமானதாக இருக்கும். இன்றைக்கு நான் ஒரு இடத்துல ஆலோசனை கேட்பேன் என்று சொன்னால், அவனுக்கு நான் ஆலோசனை சொல்வதன் மூலமாக எனக்கு என்ன லாபம் என்று எதிர்பார்க்கக்கூடிய உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போ கல்லூரி படிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். ஒரு நல்ல படித்த ஒரு அண்ணன்ட்ட, நல்லா படிக்கிற வேலை பார்க்குற ஒரு அண்ணன்ட்ட நான் கேட்குறேன், நான் எந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலாம்? அவர் சொல்லுவார், அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், நல்லாவே அவருக்கு தெரியும். இவர் யோசிப்பார், இவன் அங்கே போயிட்டான்னா நம்மளை மதிக்க மாட்டான், நீ இந்த இடத்துக்கு போ, இங்கே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி வேற ஒரு இடத்த கையை காமிப்பாங்க. இதுதான் உலக மனிதர்களுடைய ஆலோசனைகள். நாம் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்போம் என்று சொன்னால் அந்த ஆலோசனை நித்தியமானதாக இருக்கும், அந்த ஆலோசனை நிரந்தரமானதாக இருக்கும். கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு சில பரிசுத்தவான்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். தாவீது இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதியுங்கள் என்று எழுதுகிறார். சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் தாவீது எழுதுகிறார், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று எழுதுகிறார். இன்றைக்கு நான் யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறேன்? கர்த்தர் எனக்கு ஆலோசனைக்காரராய் இருக்கும் பொழுது வர இருக்கிற புதிய ஆண்டிலே நான் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் எனக்கு ஆலோசகராக இருக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நிச்சயமாகவே வெற்றியாய் முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். பாருங்கள், அவருடைய நாமம் அதிசயமானது என்று கற்றுக்கொண்டோம், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று கற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக வாசிக்கிறோம், அவருடைய நாமம் என்னது? வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னால் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை உருவாக்குகிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று பொருள்.
ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னால் அதற்குள்ள இந்த உலகமும் அண்ட சராசரங்களும் எல்லாம் அடங்கிவிடும். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. காற்றையும் கடலையும் அவரால் அதட்ட முடியும். புயலை அவரால் அதட்ட முடியும். இயற்கைக்கு கட்டளையிட முடியும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப அவரால் முடியும். இந்த சர்வ அப்படின்ற வார்த்தைக்குள்ள முழு உலகமும் அடங்கிரும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பாருங்கள், இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய சீமான். இவர் எங்கே வாழ்ந்து வருகிறார் என்று சொன்னால் கல்தேயா பட்டணத்தில் உள்ள ஊர் என்ற தேசத்திலே இவர் வாழ்ந்து வருகிறார். இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு மிகப்பெரிய கோடீஸ்வரர். பணத்திற்கு பஞ்சம் இல்லை, மிகவும் செழிப்பாய் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இவருக்கு ஒரு குறைவு இருந்தது. என்னது? குழந்தை இல்லை. பாருங்கள், எல்லாமே இருக்கு, குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய மனம் எவ்வளவாய் பாதித்திருக்கும். பாருங்கள், இந்த நாட்களிலும் கூட இப்ப கடைசி காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். எவ்வளவோ விஞ்ஞான உலகம் வந்துருச்சு. இந்த காலத்திலும் கூட ஒருவருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் சமுதாயம் அவர்களை எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறது? பாருங்கள், ஆதி காலத்திலே இந்த ஆபிரகாம் எந்த அளவிற்கு வேதனை அடைந்திருப்பார். சரித்திரத்தின்படி இந்த ஆபிரகாம் நிலாவையும் சூரியனையும் வணங்கி வந்ததாக சரித்திர குறிப்புகள் உள்ளது. பாருங்கள், இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பார்னு சொன்னா எவ்வளவோ பணத்தை செலவு செய்திருப்பார். இந்த நாட்கள்ல ஒரு வருஷம் ஆகி குழந்தை பிறக்கலனாலே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போயிடுறாங்க. ஆனா பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு 75 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. எவ்வளவோ பணம் செலவழித்திருப்பார். எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஏறி இறங்கி இருப்பார். ஒரு பயனும் இல்லை. கடைசியாக அவருடைய 75வது வயதிலே ஒரு அசரீரி கேட்கிறது. வாசியுங்கள், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 இந்த 3 வசனங்களிலும் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். இந்த 3 வசனங்களையும் ஆபிரகாம் கேட்டிருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 3 வசனங்கள்ல உள்ள 2 வார்த்தையை மட்டும் அவர் கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பாரு? இங்கிருந்து கிளம்பு, உன்னை ஒரு பெரிய சாதியாக்குவேன். இந்த 2 வார்த்தை ஆபிரகாமுடைய இருதயத்திலே பதிந்திருக்கும். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்திலேயே அவர் கிளம்புகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் கிளம்புகிறார். சொன்னது யாருன்னு தெரியாது, எந்த கடவுள் என்று தெரியாது, அவருடைய பெயர் என்ன என்று தெரியாது, அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர், எந்த தேசத்தின் கடவுள், எதுவுமே அவருக்கு தெரியாது. எந்த தேசத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் இவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இத்தனை நாட்களாக எவ்வளவோ பணம் செலவழித்து விட்டேன், இத்தனை நாட்களாக எத்தனை புண்ணிய ஸ்தலங்களுக்கோ சென்று விட்டேன். ஆனால் இன்றைக்கு ஒரு தெய்வம் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை பெரிய சாதியாக்குவேன். சொன்ன வார்த்தையை நம்பி உடனே கிளம்புறாரு. எங்க போகணும்னு தெரியாது. அநேக இடங்களுக்கு அலைந்து திரிகிறார். ஒரு இடத்துக்கு வந்தோடனே அங்கே விசாரிச்சு பார்க்கிறாரு. அந்த இடத்தின் பெயர் என்னது? கானான். அங்க வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். திரும்ப என்ன செஞ்சிருப்பாரு? திருமணமான நாளில் எப்படி அவர் காத்திருந்தாரோ அதே போல காத்திருக்க ஆரம்பித்திருப்பார். ஒரு வாரம் ஆகியிருக்கும், ஒரு மாதம் ஆகியிருக்கும், ஏதாவது நல்ல செய்தி கிடைக்குமான்னு நினைச்சிருப்பாரு. ஒரு வருடம் ஆகியிருக்கும், 2 வருடம் ஆகியிருக்கும். நம்மளால என்ன செஞ்சிருப்போம்? போயும் பேரு தெரியாத ஒரு கடவுளை நம்பிட்டனே, திரும்ப நம்ம ஊருக்கே போவோம் நம்ம யோசித்திருப்போம். பாருங்கள், இந்த ஆபிரகாம் 99 வயது வரை காத்திருக்கிறார். 24 ஆண்டுகள் ஆண்டவர் வாக்கு கொடுத்த பின்பும் காத்திருக்கிறார். அவ்வளவுதான், இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டது, இனி எனக்கு ஒரு மகன் பிறக்க மாட்டான் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய 99வது வயதுல இனி முடிஞ்சு போச்சு, இனி இந்த காரியம் நடக்காது, இனி யாராலையும் இதை நடப்பிக்க முடியாதுன்னு ஆபிரகாம் எப்ப யோசிச்சாரோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
பாருங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் முடியாதவைகளை முடிய பண்ணுவார். நீங்க நினைக்கலாம், அவ்வளவுதான், இந்த காரியம் தடைபட்டுருச்சு, இந்த காரியம் இனிமே யாராலையும் நடத்தி வைக்க முடியாது, இதுக்கான சாத்தியமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் அவர் முடியாதவைகளை முடிய பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னா, முடியாதவைகளை முடிய பண்ணுகிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். எல்லாமே உலக பிரகாரமா நடந்துருச்சுன்னா அதை யாரும் பெருசா பேச மாட்டாங்க. அதனாலதான் வாசிக்கிறோம், பைத்தியக்காரர்களை கொண்டு ஞானிகளுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்துவாராம். ஆண்டவர் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய வாழ்விலே இருப்பார் என்று சொன்னால், வர இருக்கிற புதிய ஆண்டுல நிச்சயமாகவே தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். பாருங்கள், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. பாருங்க, யோபு அழகாய் சொல்லுகிறார். யோபு 42 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி யோபு எழுதுகிறார். செப்பனியா அவருடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். செப்பனியா 3 அதிகாரம் 17 வசனத்தில் எழுதுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் விடுவிப்பார், அவர் பாதுகாப்பார். ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி செப்பனியா எழுதுகிறார். எரேமியா எழுதும்போது எழுதுகிறார். எரேமியா 50 அதிகாரம் 34 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களுடைய மீட்பரோவெனில் சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று எழுதுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் வர இருக்கிற புதிய ஆண்டிலே அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக வாசிக்கிறோம், அவர் நித்திய பிதா. இந்த நித்திய பிதா என்ற பதத்தை நான் இப்படியாக புரிந்து கொண்டேன், அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவர் மாத்திரமே கடவுள், அவர் ஒருவர் மாத்திரமே ஏக சக்கராதிபதி என்று தீமோத்தேயு 1 தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார். அவர் ஒருவரை மாத்திரமே நாம் நம்பும் பொழுது, அவர் ஒருவர் மாத்திரமே நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை ஆண்டவர் ஜெயமாய் மாற பண்ணுவார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இங்க ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். உலகத்துக்குள்ள போனவொடனே அந்த ஜோசியக்காரரையும் போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுவோம், நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு உலகத்தார் சொல்றாங்கல்ல, நம்மளும் ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு நினைக்கிற கிறிஸ்தவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாய் என்று சொன்னால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒருவரே நித்திய பிதா, அவர் ஒருவரே கடவுள் என்று நாம் நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவார். இன்றைக்கு உலக மனிதர்கள் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா தெய்வங்களிடத்திலும் இன்னைக்கு அற்புதம் நடைபெறுகிறது, எல்லா தெய்வங்களிடத்திலும் இன்னைக்கு சுகம் கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்லை. நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு, நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. அந்த பரலோகத்திலே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி யார் மாத்திரம்தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒருவர் வாசியுங்கள், யோவான் நற்செய்தி நூல் 14 அதிகாரம் 6 வசனம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நீங்க மற்ற இடங்களுக்கு போகலாம், என்ன நாளும் செய்யலாம், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படலாம், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படலாம். ஆண்டவரை வணங்குகிறவர்களை காட்டிலும், உண்மை கடவுளை வணங்குகிறவர்களை காட்டிலும் மற்றவர்கள் அதிக ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நித்தியத்திலே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி யார் மாத்திரம்தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவராலே அல்லாமல்
ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வாசிக்கிறோம். இந்த நித்திய பிதாவை, இந்த ஏக சக்கராதிபதியை நாம் பின்பற்றும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த பரலோக பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக வாசிக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராம்? சமாதான பிரபு, சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், ஆறுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக இஸ்ரவேலுக்கு ஆறுதல் கிடைத்தது என்று சிமியோன் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆறுதல், அப்படிப்பட்ட சமாதானம் எனக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு பாலன் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும். சமாதானத்தை தேடி, நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிற கூட்டம் ஏராளமாய் இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி கிடைக்காதா என்று சொல்லி புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே சமாதானக்காரனர். வாசிக்கலாமா? யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பின்னாடி எழுதுகிறார், நான் கொடுக்கிற சமாதானத்தை இந்த உலக மனிதர்களால் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது என்று எழுதுகிறார். சமாதான காரணர், சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கிடையே சமாதானம் இல்லை, அநேக கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கிடையே சமாதானம் இல்லை. நம்ம யாரை மறந்துறோம்னு சொன்னா, கடவுளை மறந்து விடுகிறோம். சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திலே இருப்பார் என்று சொன்னால், அவர் எனக்கு சமாதானம் கொடுப்பார். அந்த சமாதானம் நித்திய சமாதானமாய் இருக்கும், அந்த சமாதானம் நிரந்தர சமாதானமாய் இருக்கும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாததற்கு, நிம்மதி இல்லாததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, என் குடும்பத்துல குழப்பம் ஏற்படுவதற்கு, என் குடும்பத்துல சமாதானம் இல்லாததற்கு நான் தான் காரணம் என்று யாரும் ஒத்துக்கொள்வதில்லை. அநேக மனைவிமார் எப்படி ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே என் கணவனை எப்படியாவது மாற்றும், என் குடும்பம் சமாதானமா இருக்கும். கணவன் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே எப்படியாவது என் மனைவியை மாற்றும், என் குடும்பம் சமாதானமா இருக்கும். நம்ம என்னைக்குமே நான் மாறணும்னு யோசிக்கிறது இல்லை. ஒரு வேடிக்கையாக ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒருவர் இப்படியாக செபித்தாராம், கடவுளே என்னுடைய மனைவியை மாற்றும், இல்லையேல் மனைவியையே மாற்றும். இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நான் யோசிச்சிருக்கலாமோ. பாருங்கள், நம்முடைய தவறை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறோமோ, நம்முடைய தவறை நாம் எப்பொழுது சரி செய்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் வரும். சமாதான கர்த்தர் ஆகிய இயேசுவானவர் என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரியை செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? பவுல் அப்போஸ்தலன் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இங்கே எழுதுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, இந்த வேதத்திலே நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேனோ அதன்படி நீங்கள் வாழுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேதத்தின்படி வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ள நம்ம நுழைந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். தொடர்ந்து நாம் அவருக்குள்ளாக உறுதியாய் நிலைத்திருக்கும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் வர இருக்கிற புதிய ஆண்டு நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? முதல்ல வாசித்தோம், அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயங்களை செய்கிற தேவன். அடுத்ததாக கற்றுக்கொண்டோம், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு நித்தியமானதாக, நிரந்தரமானதாக இருக்கும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் அதிசயங்களை காண பண்ணுவார். மூன்றாவதாக பார்த்தோம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன். அவரால் முடியாது என்கிற காரியம் இல்லை. நான்காவதாக கற்றுக்கொண்டோம், அவர் நித்திய பிதா. அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரை மாத்திரமே நாம் நம்ப வேண்டும் என்று பார்த்தோம். கடைசியாக அவர் சமாதான பிரபு.
நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய இல்லத்திலும் அவர் சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இயேசு பாலனை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய இல்லத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள், வர இருக்கிற புதிய ஆண்டு நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.